வணக்கம் சி. சார், இந்த வாரம் விஜய் பிறந்த நாள் வந்தது. சர்ப்ரைசிங்லி எடப்பாடியார் விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கல. தேர் யூ ஆர். நீங்க தான் இந்த மாதிரி நுணுக்கமா கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் ஒரு ஆங்கர்ல இருக்கிறீங்க. பாராட்டுகள் சி. மற்ற தமிழிசை போன்ற பாஜக தலைவர் ஒன்று பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் அன்புமணி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டாரு. அடுத்து திமுக அணியிலிருந்து யாரும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல விஜய்க்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் இந்த இயர் பர்த்டேக்கும்? லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் இந்த இயர் பர்த்டேக்கும் உள்ள வித்தியாசம், அண்ணாமலை காய்ச்சல்ல எடப்பாடி பழனிசாமி நகர்த்தின மூவ் லாஸ்ட் இயர்ல பாஜக காரங்களை மன வலிமை இழக்க வைக்கணும். அதுல அவர் வெற்றி பெற்றுட்டார். அண்ணாமலையை தவிர, மோடி லாயலிஸ்டான ரவீந்திரன் துரைசாமி நாடார தவிர மீறி எல்லாருமே வந்து அந்த இடத்துக்குள்ள எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம், எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடும். நாம தான் சொன்னோம், பலம் நிரூபிக்காத விஜய் சிவாஜி மாதிரி போயிடுவான், வடிவேலு, பத்மினி, அல்லு அர்ஜுன்னு நம்ம ராதிகான்னு நம்ம கதை சொல்லிட்டு இருந்தோம். ஆனா பாஜக தலைவர்கள், தமிழிசைகள், நயனார் நாகேந்திரன்கள், வானதி சீனிவாசன்கள் எடப்பாடியும் விஜயம் சேர்ந்துட்டா நமக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லி பாஜகவை எடப்பாடி கூட சேரக்கூடிய மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. அதே கட்டத்துக்குள்ள அண்ணாமலையும் ரவீந்திரன் துரைசாமியும் பிஎம்ஓ மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு, 18-8 ஒன்னா சேர்ந்தா 3 சேர்ந்துக்கிடுச்சுன்னா எடப்பாடி தமிழ்நாடு ஃபுல்லா வாஷ் அவுட் ஆகி 3வது போயிருவாரு, 15 கிட்ட போயிருவாருங்கிற ஒரு கிளியை நாம கொடுத்துட்டு இருந்தோம். அண்ணாமலையும் ரவீந்திரன் துரைசாமி கொடுத்த கிளியில எடப்பாடி விழுந்துட்டாரு. தமிழிசையும் வானதியும் நயனாரும் கொடுத்த கிளியில டெல்லி பாஜக விழுந்துட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிற்று. அமித்ஷா வந்து எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டாரு. அதிமுக 19.4, பிஜேபி 11.4, உள்ள பேஸ்ட் பண்ண ஒரு வாசன் அவரு 1. அப்போ இதுக்குள்ள வந்து 30-32% வாக்கு பலம் உள்ள ஒரு அணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவர் ஆயிட்டாரு. அவர் ஆரம்ப கட்டத்துல 2001 கலைஞர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுல தோத்தாரு, 2006 அம்மா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுல தோத்தாங்க, 2021 நான் 5% ஓட்டுல தோத்தேன், 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிட்டாப்ல, 30,000 ஓட்டு மைனஸ்ல நான் போட்டி போட்டேன்னு ஜெயக்குமார், முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடலன்னு சிபி சண்முகம், ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தை காட்ட தயாரா இருக்கிறேன். அது அடுத்து செங்கோட்டையன் முஸ்லீம் ஓட்டே வரலன்னு சொல்ல, இந்த இதுக்குள்ள எடப்பாடி பாஜகவோட சேர்ந்தா ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு பாஜக மைனஸ்னாரு. 2வது இடத்தை உறுதி பண்றதுக்காக அண்ணாமலைக்கு அதிரடி ஆட்டத்துக்குள்ள உள்ள வந்துட்டாரு. இப்ப அவர் வந்து தமிழிசை அம்மையார் கேட்டுக்கிடுங்க, நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவர் கேட்டுக்கிடுங்க, அவர் வந்து இல்ல உங்களுக்கு சாதாரண விஷயத்தை தான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் வந்து விஜய மையமா வச்சு, இது இவங்க 2 பேரை விட இந்த இடசாரிகள் தான் அதை கேட்கணும், விஜய மையமா வச்சு பாஜகவை கலத்தி விட்டா எந்த அண்ணாமலைக்கு என்ன காரணத்துக்காக பயந்தாரோ அதே காரணங்கள் எல்லாம் உயிரோட இருக்கு. சிம்பிள் மேட்டர் முடியல, பொதுச் செயலாளர் செலக்ஷன் முடியல, செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைக்கலாம், சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலாம், அண்ணாமலை அதற்கான எல்லா வேலைகளையும் தெளிவா செய்திருவாரு. நீங்க டிச் பண்ணிட்டீங்கன்னா அண்ணாமலை சொன்னதுதான் கரெக்ட், அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு டெல்லியே உடனே அண்ணாமலையை தூக்கி கொண்டாடிடுவான். அப்போ இவர் கஷ்டப்பட்டு அண்ணாமலைய தமிழக பாஜக தலைவர் போஸ்ட்ல இருந்து விடுத்ததே செல்லாது, விடுத்ததே அடிபட்டு போகும். அப்ப இந்த இடத்துக்குள்ள நாமளே என்ன பண்றோம்னா, அண்ணாமலைங்கிற ஆயுதத்தை வச்சு 11.4ங்கிற அந்த அம்யூனிஷன்ஸ் ஆயுதத்துல இருக்கக்கூடிய வெடி மருந்துகளை வச்சு இவர்கிட்ட 60 சீட்டு வாங்கிடணும், எப்படியும் இவர் 65 சீட்டு வாங்கிடணும், எப்படியும் இவர் பிஜேபி விட்டு போக மாட்டாருங்கிறதுல நாம தெளிவா இருக்கிறோம். அப்ப பிஜேபி விட்டு இவர் போகாம பிஜேபி அலையன்ஸ் உறுதி எடுத்த பிறகு சிஏஏ எதிர்க்கக்கூடிய விஜய் இவருக்கு என்ன ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? வக்போட எதிர்த்து டெல்லியில கேஸ் போட்டிருக்கக்கூடிய விஜய் இவருக்கு என்ன ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? விஜயால ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு துல்லியமா தெளிவா இவர் முடிவெடுத்துட்டாரு. தமிழிசை முடிவும் நயனார் முடிவும் இவர் முடிவுல இருந்து மாறுபட்டு இருக்குது. அவங்க முடிவு வந்து யதார்த்தத்துக்கு மாறானது, கடந்த கால அரசியல் தெரியாம விளம்பரத்துக்காக சும்மா சொல்லக்கூடியது தமிழிசையும் நயனாரும் பேசுறது. விஜயே அதை பொருட்டா எடுக்கல. சோ அது விஜய்க்கு தான் அதுக்குள்ள லாபமே தவிர எடப்பாடி அடிச்சிருக்கிறது நீங்க பிஜேயை பிஜேபி என்கிட்ட கொண்டு வர்றதுக்கு உங்களை கண்டு மறண்ட தமிழிசை நயனார் போன்றவங்க எல்லாம் விஜய்ன்னு மேல சொல்ல எனக்கு பயன்பட்டது. இனிமேல் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காத எனக்கு காக்காசுக்கு பலன் இல்லைன்னு தெளிவா முடிவெடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு துல்லியமான அரசியல்வாதி, ராஜதந்திரி,
தெளிவான விஷயங்களை அணுகக்கூடியவர். அவர் கிட்ட பாஜகவில் யாருமே இல்லை, அண்ணாமலையை தவிரங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க ஒரு எம்எல்ஏ கிடைச்சா போதுன்ட்டு ஆலா பறக்கக்கூடிய கோஷ்டிகளையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. இல்ல எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, சப்போஸ் விஜய் வந்து ஓப்பனா திமுக இருக்காரு, ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு அதிமுக ஆதரப்பட்ட நடிகர் தோற்றத்தை கிரியேட் பண்ணிட்டு விஜய் ஒரு கூட்டணி வைக்காமல் போனா ஒருவேளை அங்க விஜயோட கட்சியில போட்டு வேட்பாளர் பிடிக்காம சில பேர் வந்து திமுக எதிர்ப்புல அதிமுக ஓட்டு போடலாம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் போடலங்க. ஆட்சியை பிடிக்கும்னு நினைச்சாரு, 3ஆம் இடத்துக்கு அண்ணாமலை தள்ளிடுவாருன்ட்டாரு, 2ஆம் இடத்துக்கு கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டாரு. அவ்வளவுதான், அதுக்கு மேல அவர் மூவே பண்ணல, ஜாலியா இருக்காரு. ஓகே, இப்போ வந்து விஜய்க்கு இது எந்த மாதிரி ஒரு செட்பேக் நினைக்கிறீங்க? விஜய் நான் சொன்னது மாதிரி 2024 பலத்தை நிரூபிச்சிருப்பாருன்னா அவரோட இன்னைக்கு அவரோட ரேஞ்சே வேற. தவறான பீகம். அடுத்தால 234 தனிச்சு போட்டிவிடுவோம்னு சொல்லி போயிருப்பாருன்னா அது அவருக்கு ரேஞ்சே வேற. பப்ளிசிட்டிக்காக அவர் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரியல் பொலிட்டிக்ஸ்குள்ள பாதகத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்திருக்க கூடாது. கட்சி ஆரம்பிச்சுட்டு பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டது மாதிரி போட்டியிடாம இருந்திருக்க கூடாது. இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியில பங்கெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்கு பயன்படுமே தவிர பலன் நிரூபிக்காத உங்களை வந்து திருமாவளவன் ஏத்துக்கல, பலன் நிரூபிக்காதவங்களை வந்து காங்கிரஸ் ஏத்துக்கல, பலன் நிரூபிக்காதவங்களை வந்து சீமா 30 சீட்டுக்கு என்ன சீமா சொல்லிட்டு போயிட்டாரு. பலன் நிரூபிக்காதவங்களை மொத பன்னீர்செல்வமும் அன்புமணியும் ஏத்திருக்காங்க. இதுதான் அரசியல் சூழல். இது மிக சாதகமான ஒரு சூழல். 0% இருக்கக்கூடிய விஜய்க்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதகமான சூழலா இன்னைக்கு உருவாக்கி இருக்குது. அன்புமணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. திமுக எதிர்ப்புங்கிறதால அவர் உறுதியா நிற்கிறாரு. 2016 அந்த ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு தான். அதனால அதுல அவர் உறுதியா தெளிவா நிற்கிறாரு. அடுத்த கட்டம் அவர் வந்து எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு நாங்க பிளவுபட்டுட்டனாலும் கூட பாமகங்கிற ஒரு இது இல்லாம உங்களால வடக்க 190 ஃபைட் பண்ண முடியாது. அதுக்கு அவரு விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார். இது வந்து விஜய்க்கு பெரிய பிளஸ். அதே மாதிரி பன்னீர்செல்வமும் மோடியை இதுல வந்து ஒரு கேஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த கேஸ்ல ஒரு வேளையில இரட்டை தலைமைன்னு ஒரு தீர்ப்பு வந்தாதான் மோடி கிட்ட இருந்து அவருக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும். அதற்கான ஒரு முயற்சிகளை நாங்களும் எடுத்துட்டு இருக்கோம். இரட்டை தலைமை தான் அதிமுகவுக்கு நல்லது. ஒற்றை தலைமை 13% ஓட்டு கீழே போயிட்டு இன்னும் அது எடப்பாடி கட்சி வன்னியர் கட்சி ஆட்டு நான் வன்னியர் எதிராக போயிருவாங்க, வெள்ளாள கவுண்டர் கட்சி ஆட்டு நான் வெள்ளாள கவுண்டர் எதிராக போயிருவாங்க, கள்ளர் மரவர் அகமுடையார் வந்து பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி மற்ற ஜாதிகளையும் எடப்பாடிக்கு எதிராக திருப்பிடுவாங்க. ஸோ அவரை சிஎம்ஆ சொல்லி இந்த பேக்கேஜ்களெல்லாம் சுமந்தா லாபம் இல்லை. இரட்டை தலைமை ஒரே இலையில எடப்பாடி ஒரே இலையில பன்னீர்செல்வம்னு சொன்னா அது பரவாயில்லாம இருக்குன்னு கருத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இது நடைமுறை சாத்தியமாங்கிறதுல பன்னீர்செல்வம் தரப்புக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்போ அவங்க ஒரு ஆப்ஷன் ஆட்டு விஜய எடுக்கிறாங்க. ஸோ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் 2 பேரும் விஜய் ஒரு ஆப்ஷனா எடுக்கிறது விஜய்க்கு இன்னைக்கு ஒரு பிளஸ். நம்ம எதுனாலும் நியாயமா நேர்மையா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நம்ம தெளிவா சொல்லுவோம். இதுவரை விஜய்க்கு 1% பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜய் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலன்னு நம்ம சொன்ன நம்ம இப்போ ஆப்ஷனா பிரியாரிட்டி வேறையா இருக்கலாம். அவங்களுக்கு பிரியாரிட்டி இரட்டை தலைமை மீண்டும் வந்துடாதாங்கிற எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனா விஜய் ஒரு ஆப்ஷன் ஆட்டு அன்புமணியும் பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் எடுத்திருக்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ். இதை நான் மனப்பூர்வமா விஜய்க்கு இந்த பிளஸ் கிடைச்சிட்டுங்க தான் ஒத்துக்கிட்டேன். நிறைய பேர் இந்த கேள்வி உங்களோட கருத்து ஒரு கேட்ட கேள்வி இது. எனக்கு இந்த கேள்வி இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நீங்க பேசும்போது அதிமுக வந்து பாமக எல்லாம் வடக்க ஃபைட் பண்ண முடியாது. உண்மை. ஓகே, எனக்கு அதுல என்ன கேள்வின்னா, நீங்க வடக்க நீங்க பாமக வச்சு நீங்க தோத்து தானே போனீங்க. 19 தோத்துமே 21 சேர்த்துமே. சேலத்துல சொன்னா அது மோர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். வடக்க என்ன பாமக இன்ஃபேக்ட் ஒருவேளை பாமக இல்லைன்னா தலித் ஓட்டு திரும்ப வந்தாலும் வரலாம். நீங்க பாமக உங்க கூட வந்து பாமகவும் தோத்து தானே போச்சு. தலித் ஓட்டு பாமக வச்சு வராம இல்ல. எந்த பைத்தியக்காரன் சொன்னான் குறிச்சு வச்சுக்க இது இன்னைக்கு நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபெறும் போது அடிமையா கடந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், KP முனுசாமி, வீரமணி, அன்பழகன். இன்னைக்கு அவங்க அப்படியா இருக்காங்க? இன்னைக்கு அப்படியாங்க இருக்காங்க. தலித் ஓட்டு வராம போறதுக்கு அதிமுக வன்னியர் கட்சி ஆயிட்டுங்க. பாமக காரணம் இல்லாதீங்க. யாருங்க சொன்னா? அவங்க காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, எம்ஜிஆருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி, எதுன்னு தெளிவா விவரம் தெரிஞ்ச கம்யூனிட்டி. சும்மா திருமாவளவன் 4 ஷோ காட்டுனா அது ஒரு ஷோ தான்.
நிஜத்துல போனா திருமாவளவன் 10 வருஷம் அரசியல் பேருன்னு திருமாவளவனுக்கே தெரியும். சும்மா பேசுவாரு. தலித் மக்கள் அவ்வளவு அவேர்னஸ் இல்லாத சமுதாயம் நினைச்சீங்களா? வெரி இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி, பேக்கிங் கம்யூனிட்டி, டாக்டிக்கல் ஓட்டு போட தெரிஞ்ச கம்யூனிட்டி. இப்ப நான் சொல்ற பாயிண்ட் என்ன, பாமக இருந்தாலும் அவுட் சைட் சேலம் தருமபுரி தோல்வி உறுதி, இருந்தாலும் அவுட் சைட் சேலம் தருமபுரி தோல்வி உறுதின்ற நிலை தானே இருக்காங்க. சேலம் தருமபுரியில 2021 ஜெயித்திருக்காங்கிறது நான் மறுக்க வரல. காரணம், சேலம் தருமபுரியில இஸ்லாமிய சகோதரர்கள் குறைவு, கிறிஸ்தவ சகோதரர்கள் குறைவு, தலித் சகோதரர்கள் குறைவு. அங்க எடப்பாடி சிஎம்ங்கிறதும் 10.5 வன்னியருக்குங்கிறதும் ஒரு இதை கொடுத்தது. இந்த புள்ளிக்குள்ள எடப்பாடிக்கு லாபம் என்னன்னா, எடப்பாடியில காவேரி தோக்கடிச்சிருக்கிறார். காவேரி குரு மேல ரொம்ப பற்றுதல் கொண்ட ஒரு சகோதரர், இது வன்னியர் சங்க தலைவர் நண்பர் குரு மேல பற்றிய சொன்ன சகோதரர், அவர் எடப்பாடியை தோக்கடிச்சு காட்டியிருக்கிறார். அடுத்தாப்புல ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியில 96ல எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சு காட்டியிருக்கிறாரு. எடப்பாடிக்குள்ள 50 to 60% வன்னியர்கள் இருக்காங்க. ஸோ அது சென்சிட்டிவ் கம்யூனிட்டி. எப்போ அவங்க திரண்டு எழுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க 2019 எடப்பாடிக்கு எதிராக தான் இருந்தாங்க. 2019 தமிழக முதல்வர் அமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் டாக்டர் ராமதாசும் இணைந்து நின்று 8000 ஓட்டு எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ள 2019 பார்த்திபன் உதயசூரியனை விட ரெட்டையில எடப்பாடி பழனிசாமி நிறுத்தின வன்னியர் கேண்டிடேட்டு குறைவு. இதுதான் தம்பி ரங்கராஜ் பாண்டே எல்லாம் களத்துக்குள்ள இருந்து பேசணும்னு சொல்றது. என் தம்பி தான் அவரு. சில விஷயங்களை அவங்க மேம்போக்கா சும்மா இவங்க அழுகலர் மூலை ஆசாமிகள் 4 பேர் சொன்ன மாதிரி திமுக அண்ணா திமுக போட்டி, திமுக அண்ணா போட்டி அறத பழசான அந்த இதை எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு தெரிவாங்க. ஸோ அந்த சூழ்நிலையை எடப்பாடி சந்திச்சாரு. அடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தாரு, வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டார். இதை நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? காஞ்சிபுரம் கோயிலுக்கு வரும்போது வன்னியரா தான் எடப்பாடியை பாக்குறாங்கன்னு கோயில்ல வரவங்க சொன்னாங்கன்னு சொன்ன. பட் இந்த அளவுக்கு ஏறி போவார் நான் நினைக்கல. அப்ப அதற்கு பிறகு வந்த தேர்தலில் நியர்லி 1 lakh votes 90,000 ஓட்ஸுக்கு மேல லீட் பண்ணார். 8000 ஓட்டுல கீழே கிடந்த செக்மெண்ட்ல 90,000 ஓட்டு லீட் பண்ணார். அப்ப யாரால? வன்னியகுல சத்திரியர்களால. அப்ப வன்னியகுல சத்திரியர்கள் காயங்குளம் கொச்சுண்ணி வாழும் மாதிரி மாத்தி பிடிச்சிட்டான்னா 8000 கீழே கொண்டு போனவன் தானே 90,000 மேல கொண்டு போனான். அப்ப மாத்தி பிடிச்சிட்டான்னா சிக்கல். அதனாலதான் பாமக கூட்டணி வேணும்னு எடப்பாடி பரபரன்னு பறக்கிறதுக்கும், தேமுதிக உதாசீனப்படுத்தி உங்கள்கிட்ட நாங்க எங்க அக்ரிமெண்ட் போட்டோம் சொல்லி எங்களுக்கு பாமக தான் முக்கியம்னு ரொம்ப அவமானப்படுத்தி தேமுதிக பேசுறதுக்கும் காரணம் அதுதான். சரி இப்போ ஏதாவது முருகன் மாநாட்டில் அட்டன் பண்ணிட்டு அதுல இருந்து பேச்சு எதாவது பெரியார் நாக்கு எதிராக நீங்க பேசுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போன வருஷம் பாடின அதே பாட்டு திரும்ப அதிமுக தலைவர் கொஞ்சம் பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் திடீர்னு இது? போன வருஷம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் அவங்களுக்கு அந்த பிரேக்கப்பே அவங்க சொன்ன எக்ஸ்கியூஸ் அந்த கூட்டணி உடைப்புக்கு. இப்பவும் அதே டோன் எடுக்கிறாங்களே என்னன்னு? போன வருஷம் அவங்க கிளைம் 33% வாக்கு பலம் கொண்ட கட்சி. அவங்க கிளைம் இடைத்தேர்தலே ஈரோடு கிழக்குல 25% எடுத்த வாக்கு கொண்ட கட்சி. இந்த வருஷம் அவங்க பலம் 19.4%. நாம் தமிழர் சீமானுக்கு கீழே அதிமுக ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில போன கட்சி. நாம் தமிழர் சீமானுக்கு கீழே இடைத்தேர்தல 4வது இடத்துக்கு போன கட்சி. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான் கிட்ட 4வது இடத்துக்கு போன கட்சி. அப்ப அந்த அதிமுக வேற, இந்த அதிமுக வேற. திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்த கட்சி, ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்த கட்சி, தேனியில டெபாசிட் இழந்த கட்சி, தென் சென்னையில 3வது போன கட்சி, கோயம்புத்தூர்ல 3வது போன கட்சி, நீலகிரியில 3வது போன கட்சி. இந்த கட்சி பாஜக கூட கூட்டணி போகலன்னா 2வது இடத்துக்கு போட்டி போட்டு பலமான அணி அண்ணாமலை அமைச்சிட்டாருன்னா வாஷ் அவுட் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய கட்சி. இவங்களுக்கு 2வது இடத்தை உறுதி செய்து கொடுத்திருக்கிறது அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குகள். அந்த வாக்கை எதிர்த்து போனாங்கன்னா நிச்சயமா 3வது இடம் தான், சாட்சாத் 3வது இடம் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஸோ அப்போ எதிர்த்து வெளில போக மாட்டாங்க, கண்டிப்பா போக மாட்டாங்கிறதுக்குள்ள உதாரணம் தான் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கல. ஐயோ, பாஜக தலைவர்களுக்கு அரசியலே தெரியல பாவங்கள். எடப்பாடி சமர்த்தர், தெளிவா அரசியல் மாதிரி தெரிஞ்சவர். அண்ணாமலை மட்டும்தான் பாஜகவுக்குள்ள எடப்பாடியை எதிர்கொள்ள முடியும். மற்றவங்களாம் அந்த அளவுக்குள்ள அறிவு ஆற்றல்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துக்குள்ள பாஜக கூட்டணி முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு.
எந்த காரணத்துக்காக பாஜக கூட்டணிக்கு வந்தாரோ அதே காரணங்கள் உயிர் துடிப்போட அண்ணாமலையால இருக்கிறதுனால அவர் பாஜக கூட்டணி விட்டு விலகி போனார்னா 3வது இடம் கன்ஃபார்ம். தமிழ்நாடு ஃபுல்லா 1/3 இடத்துல 3வது போனவர், 2/3 இடம் 3வது இடம் கன்ஃபார்ம். நான் 100% போவாருன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கக்கூடியவன். சரி, ஓகே. இப்போ ஒரு பாஜக தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சது, அவங்க ஏதோ ஒரு பார்கின் உருவாக்க பாக்குறாங்க. உங்களுக்கு அரசியல் தெரியல, ஏதோ விஜய் வந்துருவாரு, அவருக்குன்னு ஒரு இது இல்ல, சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அர்த்தமே இல்லாம கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ உதாரணம், நீங்க கூப்பிடுறவர் வந்து சீமான நயனார் தெரியாதனமா கூப்பிட்டாரு. அவரு எல்லாத்தோட இன்னைக்கு அந்த இந்தோ பாக் வார் வந்து இந்தியாவுக்கு தோல்வி, நாட்டுக்கே தோல்விங்கிறாரு. நதி நீர் கொடுக்கறது வந்து மனிதாபமற்ற செயலுங்கிறாரு. பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. எல்லாமே பிஜேபி எடுத்து அவர் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப பிஜேபி எடுத்து ஒருத்தர் அடிப்பாங்கிறவனுக்கு நீங்க ஏன் லிவரேஜ் கொடுக்குறீங்க? இப்ப விஜய் என்ன பண்றாரு? 24 சிஏ எதிர்ப்பு மட்டும்தான் அவருக்கு ஒரே நோக்கம். நான் சொன்னேன் 39 கேண்டிடேட் போடுங்கன்னு 24 சொன்னேன். கேண்டிடேட் போட்டா சௌமியா அன்புமணி ஜெயித்துருவாங்கிறதுக்காகவே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் ஒரு சீட்டு மோடிக்கு வந்துடக்கூடாதுன்னு கேண்டிடேட் போட விடாம பாத்துக்கிட்டாரு மதவெறியர் ஜான் ஆரோக்கியம் சாமி. இதுதான் பாஜக. நீங்க நினைக்கிற மாதிரி பி டீம் கிடையாது விஜய். பாஜக மோடி இருக்கிறதுல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட டீம். ஓகே, அதனாலதான் அவர் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிற இஷ்யூ சிஏ எதிர்ப்பு. இன்னொரு இஷ்யூ வந்து வக்போர்டு, அந்த இதுல முஸ்லிம் பெண்களுக்கு நன்மை வரும்படி மோடி செய்ததும் இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாததையும் அவர் ஏத்துட்டு இருக்கிறாரு. அப்ப கொள்கை அடிப்படையில விஜய்க்கு விவரம் தெரியல. இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சிஏஏ வந்து இங்க நிலை பெற்றாச்சு. நீங்க வந்து உங்க படத்தை பீஸ்ட் படத்துல முஸ்லிம்ஸ் உங்களை எதிர்த்து போனதுனால உங்க சினிமா ஓடுறதுக்காக முஸ்லீமை திருப்திப்படுத்துறதுக்காக அதை சொல்லியிருக்கீங்கன்னு திருப்பி அடிக்கணும். அது இல்லாம கூட்டணிக்கு வந்துருவாருன்னா உங்க கொள்கைக்கு எதிராட்டே சொல்லி மக்கள் மத்தியில தன்னை நிலைநாட்டக்கூடிய ஒருத்தட்ட போய் கூட்டணி கூப்பிட்டா அது எவ்வளவு பெரியது? ஒண்ணுமில்ல, இழக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல, பாஜகவுக்கு கிடைக்கிறது லாபம், அவ்வளவுதான். ஒரு பிராக்டிகலா 2014 பவன் கல்யாண் கண்டெஸ்டே பண்ணாம பாஜக டிடிபி அலைன்ஸ்க்கு அது நல்லா இருக்கும். நான் என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்களோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ விஜய் 214 கேண்டிடேட் போட்டு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு எடுத்துட்டாருன்னா திமுக அணி ஜெயிப்பாங்க. அப்ப 98ல 1-1 வந்தது மாதிரி விஜயும் வந்துருவாரு. விஜய் எடுக்கிற ஓட்டு அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்கா இருக்கும், அவர் மீது பாசத்துல போட்ட வாக்கா இருக்கும். வைகோவுக்கு 96ல போட்ட மாதிரி, விஜயகாந்துக்கு 2006ல போட்ட மாதிரி. அப்போ அந்த ஓட்டு மோடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ மோடிக்கு அது பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அதைத்தான் நான் மேல சொல்லிட்டு இருக்கிறேன். இது யாரோ முட்டாள்தனமா ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. மோடிக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய நம்ம விஜய் தனிச்சு நின்று வாக்க நிரூபிச்சு 98ல தோத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாஜ்பாய்க்கு வந்த மாதிரி தோத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மோடிக்கு வர்றது கரெக்டா இருக்கும். நாம சிந்திக்கிறது மோடிக்காக, மற்றவங்க சிந்திக்கிறதுக்கு அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு 4 விஜய் ரசிகம் ஓட்டு போட மாட்டானான்னு சிந்திக்கிறாங்க. தப்பு இல்லை. அவங்கவுங்க எண்ண ஓட்டத்துல இருந்து அவங்கவுங்களுக்கு இது லாபம்னு தான் பார்ப்பாங்க. அவங்க பாஜக முக்கிய தலைவர்கள், நம்ம மோடி விசுவாசி. அதனாலதான் அடிச்சேன். இந்த யாரு அவர் பேரு அர்ஜுனமூர்த்தி கிட்ட நேற்று சன் தொலைக்காட்சியில அடிச்சேன். நல்லவர், அவர் கட்சியில நல்ல பதவி வர்றது, அமைதியானவர், அண்ணன் ரஜினிக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். பட் சொல்லும் போது சொன்னேன் தெளிவா, சத்திரியம் குருமூர்த்தி சசிகலாவுக்கு சொல்லும் போதே மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா வர முடியாதுன்னு சொல்லி ஜெயித்தவன் ரவீந்திரன் துரைசாமி. அண்ணாமலை ஈரோடு கிழக்குல நிற்காதே கட்சியை காலி பண்ணிட்டாரு அண்ணாமலைன்னு சொன்னாங்கன்னா, அண்ணாமலை சசிகலா பற்றி பேசுனதே தவறுன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா தப்பா போட்டுட்டான்னு அடுத்த நாள் என்கிட்ட அண்ணாமலை விளக்கம் கொடுத்தாரு. யாரை பார்த்து யார் எப்படி பேசுறது? நோபடி கேன் டிக்ளேர் டாப்ஸ் டு மீ. நான் மோடிக்கு எது நன்மையோ அதை ஆணித்தரமா சொல்லுவேன். அது பிஎம்ஓவுக்கு தெரியும்னு வெளிதான் சொன்னேன். அப்புறம் ஷோ முடிஞ்ச பிறகு ஒரு சகோதரத்தோட தான் திரும்பி போனாரு. பாஜக ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு அவரை வாழ்த்துக்கிறேன்.